இப்போ ஜோசிக்காரங்கள்லாம் வந்து பரிகாரங்கள் நிறுத்திட்டாங்க, இப்போ செய்ய மாட்டுறாங்கன்ட்டு. முதல்ல எல்லாருக்கும் பரிகாரம் சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, அந்த கோயில். எந்த கோயிலுக்கு போனாலும் ஊங்காரமும் உன்னை விட்டு போகிறதில்ல. ரொம்ப அழகாக சொல்லுவார் பாம்பாட்டி, பல நதிகள் நீராடினாலும் நீ செய்த பாவம் உன்னை விட்டு போகுமா. பாவம் போக்குறதுக்கு ரெண்டு வழி தான் உலகத்தில் உண்டு. அதுக்கு மேலே எந்த பரிகாரத்தாலையும் போகாது. ஒன்று தர்மம் பண்ணணும், இன்னொன்று இறைவனை வழிபடணும். எந்த உலகத்தில் பாவத்தை பண்ணியோ அந்த உலகத்தில் தர்மத்தை பண்ணி உன் பாவத்தை அழிக்கணும். எந்த உலகத்தில் நீ பிறந்து துன்பத்தை அனுபவிக்கிறோ அந்த துன்பத்தை போக்குறதுக்கு இறைவனை வழிபடணும். இது ரெண்டை தவிர எந்த பரிகாரத்தாலையும் எதுவுமே சரியா போகாது. பரிகாரத்தால சரியா போகுதுன்னா மக்கள் துன்பப்பட வேண்டியதே இல்லை. எல்லாம் பரிகாரம் பண்ணி நல்லா இருக்கலாமே. இதெல்லாம் மக்கள் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு போறதில்லை. அவங்களுடைய துன்பம் வரும்போது இவர்கிட்ட போனா சரி, உன் கஷ்டம் உன்னாலே தீர்த்துக்க முடியல, இன்னொருத்த நாள் தீர்க்க முடியுமா, யோசிக்கிறது கிடையாது. இதனால வர விளைவுகள் தான் இது. அவன் அதை வச்சு பழப்பு நடத்துறப்போ, நான் ஒரு ஜோசியர், நீங்க என்ன தேடின்னு வரீங்க, வரும்போதே என் மனசுக்குள்ள ஒரு ஓட்டம் ஓடும். நல்ல கிராக்கி வருது, ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா என்னையும் தேட போறேன். அப்போ நான் பார்ப்பேன் எப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் வசதியாக இருப்பாங்களா அவங்க, சரி அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வைக்கலாம். ஐயோ கொஞ்சம் ரொம்ப ஏழையாக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு நானே ஒரு யோகம் பண்ணிட்டேன். வந்த உடனே உனக்கு சொல்கிறேன், நாளையிலேருந்து நீ நல்லா இருப்பேன்னு நான் சொல்கிறது இல்லை. 7.5 நாட்டு சனியை முடிச்சுங்குது, இன்னும் 5 வருஷம் பார்த்து நீ என்ன பார்க்க முடியாது, நான் ஒன்றும் பார்க்க முடியாது. இதை உடனே நம்பிக்கை நான் போகிறான். இது ஜோசியம் மேலே மட்டும் தப்பு கிடையாது, மக்கள் பண்ணுற தப்பு. பரிகாரம் பண்றவங்க மேல மட்டும் தப்பு கிடையாது, பரிகாரத்தை தேடி போற மக்கள் தப்பு. தைரியம் இல்லை, துணிவு இல்லை, துன்பத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்குதுன்ற விரைவு தெரியல அவங்களுக்கு. அதனால இதெல்லாம் தேடி போறாங்க. ஆனா உலகத்துல எந்த பரிகாரத்தாலையும் எதுவுமே தீர்க்க முடியாதுமா, தீரவும் தீராது. அப்படி தீர்ந்து இருந்தால் உலகம் துன்பப்படவே படாது. எப்படி துன்பப்படும்? இப்போ எனக்கு ஒரு பரிகாரம் பண்ணுறாரு ஒருத்தர், என் கஷ்டம் வந்துடுச்சு, பரிகாரம் பண்ணோடனே நான் ஒரு கோடீஸ்வரனா இல்லாம அவன் முடியலையே, உலகத்தில் யாரும் ஆனதா தெரியலையே. அப்போ இது அவங்களுடைய ஏமாளித்தனம், அறியாமை, பயம், இந்த மூணும் சேர்ந்து அவங்கள இந்த மாதிரி வழிக்கு இழுத்துன்னு போகுது. அதனால இருக்கிற துன்பத்தில் கடன் வாங்கின்னு போய் பரிகாரம் பண்றான், இருந்த கஷ்டத்தை விட ஜாஸ்தி ஆக்கணும். இதை யார் திருத்துறது? இவங்களெல்லாம் சொல்லதான் நம்மளால முடியும். எந்த பரிகாரம், நீ எப்ப பிறந்தியோ அப்பவே உன் வாழ்க்கை முடிவு பண்ணியாச்சு, நீ இப்படிதான் வாழணும்னு. அப்ப அந்த வாழ்க்கையினுடைய முறையில உனக்கு துன்பம் வருதுன்னா இந்த துன்பம் ஏன் வருது, எதுக்கு வருது? நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், என் குடும்பம் நல்ல குடும்பம், அப்படி இருந்து எனக்கு எப்படி துன்பம் வரலாம்? அப்ப அதுக்கு எது வழி? அதை தீர்க்கறதுக்கு முழுமையா இறைவனை வழிபடலாம். முடிஞ்ச அளவு தர்மத்தை பண்ணலாம் உலகத்துக்கு. என்னுடைய பாவத்தை நான் அழிச்சிடுறேன், துன்பமில்லாத வாழ்வு வாழறேன், சந்தோஷம் எனக்கு வேணாம், துக்கம் எனக்கு வேணாம், எனக்கு அமைதி வேணும். அதை நினைச்சிட்டா மனுஷன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நான் இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும் பக்கத்து வீட்டுக்காரனையே பார்க்கும்போது இவனுக்கு விபரீதங்கள் விளைவுகள் ஏற்படுது.